ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 1/4 கிலோ, 2 பச்சை மிளகா, 3 தக்காளி, ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு பூண்டை உரித்து வச்சுருக்கேன். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 2 கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தோலை உரித்து வச்சுக்கோங்க. பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.25 டீஸ்பூன், நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த வெண்டைக்காயை கட் பண்ணி அதை எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன், கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த வெண்டைக்காயை அது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அந்த பிசுப்பு இல்லாமல் குழம்பு நல்லாயிருக்கும். வெண்டைக்காயை நல்லா வதக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினாலே போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் இல்லை. மீடியமான ஹீட்டில் வச்சு வதக்குங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு வதக்குனிங்கன்னா சீக்கிரமே கறியிரும். மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா வதக்குங்க. இந்த வெண்டைக்காய் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் உப்பும் சேர்ந்துடும். அதுக்காக இப்போ இந்த குழம்புக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்க போகிறோம். சின்ன வெங்காயமும் தக்காளியும், நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயமும் அந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெண்டைக்காய் வதங்கிருச்சு. இந்த வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் அதிகமாக தேவையில்லை, கொஞ்சமாக இந்த காய் வதங்குற அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போ இந்த வெண்டைக்காயை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு மண் சட்டி நான் வைக்க போகிறேன். மண் சட்டியில் தான் அந்த குழம்ப தாளிக்க போகிறோம். அடுப்பில் ஒரு மண் சட்டியை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிக்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெந்தயம் சேர்க்க போகிறேன். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில். இது கூடவே 1 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடுகையும் இதில் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் கடுகும் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்ச உடனே இது கூட நம்ம கருவேப்பிலை 2 கொத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 கொத்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் குழம்பு. இந்த குழம்ப நல்லெண்ணெயிலேயே செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும். பொதுவாகவே காரக்குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே நல்லெண்ணெயில் தான் செய்வோம். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் நல்லா சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருந்த பூண்டை இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டான்னா விடுங்க. இது ஆப்ஷனல் தான். ஆனால் பெருங்காயம் போட்டால் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதங்கணும். இந்த டைமில் நான் அந்த வதக்கலை, நான் பச்சையாக அரைச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் தக்காளியும். அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதை வதக்கி தான் அரைக்கணும்னு கிடையாது, ஏன்னா இப்போ நம்ம இந்த குழம்பு தாளிக்கிற டைம்லேயே நல்லா வதக்கிடுவோம். ஸோ அதை பச்சையாகவே அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி செய்கிறேன். இப்போ இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் தேங்காய் சேர்த்திங்கன்னா கெட்டு போயிடும். இப்போது இது கூட மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 1.25 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கணும் எண்ணெயிலேயே. இந்த குழம்ப நீங்கள் இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு கூட சாப்பிட்லாம். அப்படியே இந்த மண் சட்டிலேயே இருந்ததுன்னா கெட்டு போகவே செய்யாது. லைட்டாக ஒரு தடவை சூடு மட்டும் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், இந்த மசாலா அடிப்பிடிக்காமல் வரணுங்கிறதுக்காண்டி.
இந்த குழம்புக்கு தேவையான எல்லா உப்பையும் மொத்தமாக சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா கொதிக்கணும். இந்த டைமில் நான் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளியை நல்லா வடிகட்டிட்டு இந்த குழம்பு நல்லா வெந்த உடனே இதில் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை இது கூட சேர்த்துக்கலாம். புளி நான் கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா குழம்பு கன்சிஸ்டன்சியில் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பானா ஆறினோடனே உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். அதனால் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. புளியை சேர்த்தாச்சு. இந்த புளியும் இந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். குழம்பு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை இது கூட சேர்க்க போகிறோம். வதக்கி எடுத்து வச்சுருக்கனால அதில் பிசுபிசுப்பு கம்மியாக இருக்கும். இந்த குழம்புலையும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் அந்த வெண்டைக்காயை சேர்க்கக்கூடாது. ஏன்னா தண்ணி கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கும், புளி தண்ணி. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம போட்டோன்னா தான் இந்த வெண்டைக்காயிலேருந்து அந்த பிசுபிசுப்பு வராது. அதை நம்ம வதக்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே குழம்புலையும் இருக்கும். ஸோ வெண்டைக்காய் நல்லா புளித்தண்ணி கொதித்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நான் வெண்டைக்காயை சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் தனித்தனியாகவே இருக்குது பாருங்கள், ஒட்டாது, பிசுபிசுப்பு வராது. இப்போ குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வேணால் ஒரு பீஸ் வெல்லம் இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு இந்த திக்னஸில் இருக்குது. ஆனால் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை இந்த குழம்போட சேர்த்துட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாப்பாடோடு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.